கிராமர் மிஸ்டேக் இல்லாம கதைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 5 ரூல்ஸ் இருக்கு. இந்த 5 ரூல்ஸை நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னுக்கு நீங்கள் எங்களுடைய பழைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் verb non verb என்று சொல்லி பிரிச்சு படிச்சிருப்போம். அந்த verb non verb வந்து அடையாளம் காண தெரிஞ்சால், இந்த கோல்டன் ரூல்ஸும் தெரிஞ்சால் நீங்கள் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ஆங்கிலத்துல கதைக்கலாம். சரியா? ரைட். இந்த கோல்டன் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூல்ஸ் இருக்கு. முதலாவது ரூல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா do, does, did, will. இதை வந்து நாங்கள் வேர்புக்கு பயன்படுத்துவோம், நான் வேர்புக்கு பயன்படுத்த மாட்டோம். ரெண்டாவது பாருங்க, இந்த do not, does not, did not, will not. இந்த நொட்டுக்கு பிறகு வர வேர்ப் கண்டிப்பா என்ன இருக்கும்? பிரசன்ட்ல இருக்கும். ரைட். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்று படிச்சாங்க. அதுல can, could, may, might, must, should, shall, will. இதுக்கு பிறகு வர வேர்ப்பும் கண்டிப்பா பிரசன்ட்ல இருக்கும். அதே நேரத்துல இந்த 8 வார்த்தைகளையும் நாங்கள் வேர்புக்கும் யூஸ் பண்ணலாம், நான் வேர்புக்கும் யூஸ் பண்ணலாம். வேர்புக்கு யூஸ் பண்ணிக்கல பி ஆட் பண்ண மாட்டோம், நான் வேர்புக்கு யூஸ் பண்ணிக்கல பி ஆட் பண்ணுவோம். இதுக்குள்ள பாருங்க பிள்ளைகள், வில் இருக்கு தானே. அப்ப வில்லுக்கு வர ரூல் தான் எல்லாத்துக்குமே வரும். அப்ப நீங்க வில்ல வந்து ஞாபகம் வச்சிருந்தீங்கண்டா மற்றதை பயன்படுத்துறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதுலயே ரூல் நம்பர் 4 வந்து பாருங்க, ஒரு வாக்கியத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை மட்டுமே பயன்படுத்த முடியும். இப்ப பாருங்க, நான் வருவேன் என்றா ஐ வில் கம், என்னால் வர முடியும் ஐ கேன் கம், நான் ஒருவேளை வருவேன் ஐ மே கம். அப்ப இங்க வந்து ஐ வில் கேன் என்று பக்கத்துல ஒரு ஹெல்பிங் வேர்ப் பக்கத்துல இன்னொரு ஹெல்பிங் வேர்ப் வராது. ரூல் நம்பர் 5, இந்த ஐ ஆம் இஸ் ஆ வாஸ் ஃபார் வில் பி. இந்த ஞாபகம் வச்சிருங்க, நாங்கள் பிறகு பயன்படுத்துவோம் வேர்ப்புக்கு. இந்த ஐ ஆம் இஸ் ஆ வாஸ் ஃபார் வில் பியை நீங்கள் வேர்ப்புக்கு பயன்படுத்த வேண்டாம், இப்போதைக்கு பயன்படுத்த வேண்டாம். அப்ப எதுக்கு பயன்படுத்தணும்? நான் வேர்ப்புக்கு தான் பயன்படுத்தணும். இந்த கோல்டன் ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் 100% இங்கிலீஷ் ப்ராப்ளம் கிளியர் ஆகிரும். சரியா? திரும்ப இந்த வீடியோ பாருங்க, இது உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்று நான் நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம்.